சின்ன திரையில சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி போன்ற பல முன்னணி சேனல்ஸ்ல வந்து சீரியல்ஸ்ல நடிச்சு, அதுக்கப்புறம் விஜேவாவும் இருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் தனுஷிக் அவர்கள். ஸோ இவங்க வந்து ரொம்பவே பிரபலம் தான் சொல்லலாம். அ விஜய் தொலைக்காட்சியில "நீனான் காதல்" சீரியல்ல நடிச்சிருக்காங்க. சன் தொலைக்காட்சியில வந்துட்டு "அன்பே வா" சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இது போல வந்துட்டு பல சீரியல்ஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. நெறைய நிகழ்ச்சிய வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. இவங்க சமீபத்தில சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாரையுமே ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு. அதாவது ஒரு இன்டர்வியூல அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆ நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆங்கர் ஆகறதுக்குமே இங்க நெறைய பேர் நெறைய கண்டிஷன் போடுறாங்க அப்டின்ற மாதிரி. அது என்ன அப்டின்னு வந்து இது பண்ணக்குள்ள, ஒரு பெரிய சேனலோடைய சப் சேனலுக்கு நான் ஆங்கர் வேலைக்காக நான் வந்து போயிருந்தேன். அங்க வந்து என்னைய வந்து நீங்க வந்து நல்லா தமிழ் பேசுறீங்க, நல்லாவே சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த ஸ்லாங்லாம் கூட வரல. நார்மலா பேசுறீங்க, எல்லாமே ஓகே அப்டின்னு வந்து சொன்னாங்களாம். பட் ஆனா, அங்க தான் ஒரு இக்கு வச்சாங்களாம். அதாவது அவங்க ரொம்ப சப்பியா இருக்கீங்க. உங்க மூக்கு இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு வந்து சொல்லி, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். "என்ன சார்?" அப்படின்னு வந்து கேட்டேன். "ஒண்ணும் இல்ல சிம்பிள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ இருக்கிற ஆங்கர்ஸோடைய பேரெல்லாம் வந்து சொல்றாங்க. வரிசலா ஒரு 4 பேர் வந்து சொல்லி, இவங்கலாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் வந்து இப்போ வரைக்கும் சர்வை பண்றாங்க. "நீங்களும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு அப்படியே வாட்? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ, வெளியில என்னலாம் நடக்குது பாரேன்! அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஆச்சரியமா வந்து இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.